சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியுது எஸ்ஐபியில் போடுங்க எஸ்ஐபியில் போடுங்க. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, எது பெஸ்ட்டாக இருக்கும்? ஓகே, இப்போ வந்து எல்லாருக்கும் பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் பேங்க் அப்படியே ஜஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை இமேஜின் பண்ணிங்க. பேங்க்கு இங்கே மியூச்சுவல் ஃபண்ட். அங்கே வந்து பேங்க்கில் வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஒன்று வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், கரெக்டாக, இன்னொன்று ஆர்டி. ஃபிக்ஸட் டெபாசிட்னா நான் ஒரு அமௌண்ட்டை போடுறேன் ஃபார் அ சர்டன் பீரியட், 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னொன்று வந்து எனக்கு வந்து வருடாந்திர தேவைகள் இருக்குது. என்னுடைய குழந்தைய வந்து நான் படிக்க வைக்கணும், அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் எவ்ரி இயர், அல்லது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும், அல்லது நாங்கள் எவ்ரி இயர் ஒரு வெக்கேஷன் போகணும். அந்த சமயத்தில் அவ்வளோ மணியை வந்து என்னால் சேர்க்க முடியாது. ஸோ மாதமே ஒரு அமௌண்ட்டை நான் சேர்த்துட்ருக்கேன். திஸ் இஸ் ஆர்டி. இந்த ஆர்டி தான் வந்து எஸ்ஐபி. ஓகேயா? ஃபிக்ஸட் டெபாசிட் தான் லம்சம். டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னதுன்னா, ஆர்டியில் வந்து வென் யூ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6%, 7% அது மாதிரி கொடுப்பாங்க. அந்த டென்யூர் வரையும் 1 இயரோ 2 இயரோ 3 இயரோ 5 இயர்ஸோ அந்த 6% தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வேறஸ் எஸ்ஐபியில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு இருக்கிறதுனால ஒரு தடவை நீங்கள் மேலே வாங்குவீங்க, ஒரு தடவை கீழே வாங்குவீங்க. இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுனில் போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஒன்று தான். அது ஆர்டினால் ரெக்கரிங் டெபாசிட், எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், போத் ஆர் இட்ஸ் அ டிசிப்ளின்டு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஆர்டிக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ளது. லம்சமில் வந்து வி ஹாவ் டு டெல் நான் 1 இயரா 2 இயரா 3 இயர்ஸாங்கிறத முன்னாடியே நீங்கள் சொல்லணும். வேறஸ் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து யூ கேன் ஹோல்ட் இட் ஃபார் எனி நம்பர் ஆஃப் பீரியட். நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நான் வந்து 1 இயரில் நல்ல ரிட்டர்ன் வந்ததுன்னா நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 1 இயரில் நல்லா வந்திருக்கு, பட் நல்லா தான் போயிட்டுருக்கு, நான் இதுக்கு இப்போ எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஐ கேன் ஹோல்ட் இட் ஃபார் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ். இந்த மாதிரி எவ்வளோ நாள் வேணாலும் நான் வந்து இது பண்ணிக்கலாம். இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டாங்கிறது கிடையாது. பட் த பெஸ்ட்டுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். I have some lump sum and also I have some month on month ஒரு கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் ஆகுதுன்னா இட்ஸ் அ டெட்லி காம்பினேஷன்.